ஹலோ நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ARX 155. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட ஒரு ஹையர் ஸ்போர்ட்ஸ் மாடல் ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு 150 சைசி நிறையா ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. லைக் ஏப்பரில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் மல்டி பிராண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு 150 சிசியில் உங்களுக்கு வெஸ்பா இருக்குது. ஸோ எல்லா ஸ்கூட்டர்ஸுமே 150 சிசி இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ARX 155க்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம R15 அண்ட் MTயில் யூஸ் பண்ணுற அதே என்ஜினுங்க. ஸோ சிமிலர் என்ஜின். பட் என்னென்னா ஒரு ஸ்கூட்டரோட லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கூட்டர்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போக முடியாது. பிகாஸ் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கூட்டருங்க. ஸ்கில்ஸ் இல்லைன்னா இந்த ஸ்கூட்டரை கண்டிப்பாக தொடவே கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு பவரில் செம்ம மிரட்டுற மாதிரியான ஒரு ஸ்கூட்டர். இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் இனிஷியலி நம்ம FZ15 இருக்குது இல்லைங்களா. ஸோ FZயை விட இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல். ஸோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு பைக்கை விட அதிக பவர்ஃபுல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக். அதுவும் இல்லாமல் 150 சிசிலேயே இன்றைக்கி மோஸ்ட் பவர்ஃபுல் பைக் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம R15 அண்டு MT அதோட இன்ஜின் தான் இந்த வண்டியில யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்கூட்டர் சைட்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வண்டியோட பவர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் சேம் VVA அந்த டெக்னாலஜியுமே இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க், ஸோ இது இனிஷியலாக நீங்கள் இது வரைக்கும் பார்த்து பழகின ஸ்கூட்டரோட என்ஜின் கிடையாதுங்க. ஏன்னா இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் லிக்விட் கூலிங் என்ஜின். ஸோ லிக்விட் கூல் அப்படிங்கிறத விட இதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா 14.7 bhp பவர் அண்ட் 13.9 Nm ஆஃப் டார்க். கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 bhp அண்ட் 14 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பைக்கோட பவர் தான் Apache 160 ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா. 2V மாடல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பைக், அதுவும் இல்லாமல் ஒரு 150 சிசியில் இருக்கக்கூடிய ஒரு பைக் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக இந்த ஸ்கூட்டருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். லிக்விட் கூலிங் என்ஜின், CCV. ஓகேவா. இதோட கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த CVT டிரான்ஸ்மிஷன். ஸோ CVTயை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்மூத் டிரான்ஸ்மிஷன். யூஸ்வலாக கார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. காரில் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம பலேனோலாம் இருக்குல்ல, பலேனோ அண்ட் மாருதி சுசுகியோட டாப் மோஸ்ட் பிராண்டில் கூட எல்லா ஆட்டோமேட்டிக் கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த CVT டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 2 கியர் பாக்ஸ் வரும் இதில். ஸோ இனிஷியல் டிரான்ஸ்மிஷன்ஸ் உங்களுக்கு அந்த சடனாக அடுத்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான ஒரு கியர் ஷிஃப்ட் வந்து பண்ணும். அதுதான் CVT டிரான்ஸ்மிஷன். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கும் CVTக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு CVT டிரான்ஸ்மிஷன் தான் இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்கூட்டர் அப்படிங்கிறத விட இது ஒரு மினி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் அப்படின்னே கண்டிப்பாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஸோ செம்மையான ஒரு ஸ்கூட்டருங்க. ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இதுதான். இது ஒரு லிக்விட் கூலிங் என்ஜின் அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபிகர்ஸ் எல்லாமே மோஸ்ட் இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. CVT டிரான்ஸ்மிட்டோட வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ரோட்டில் ஓட்டும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் இதை ட்ரை பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புல்லிங் பவர் ஆகட்டும், நெக்ஸ்ட் கியர் அந்த ஷிஃப்ட் பண்ணுற ஒரு மோடே உங்களுக்கு தெரியாமல் செம்ம ஸ்மூத்தான ஒரு ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்கும். அதனால தான் இந்த CVT டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் இதோட டயர்ஸுங்க. டயர்ஸ் வீல்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்சல்யூட்லி பார்த்தாலே தெரியும். 110/80 செக்ஷன். ஸோ 16 inches வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 16 அப்படின்றப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 14 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 14 inches. ஸோ நார்மலாக இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 12 வரைக்கும் போவாங்க. 12 inches வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 inches. ஸோ கிட்டத்தட்ட 110 செக்ஷன். நான் R15ல 110 செக்ஷன் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்கூட்டரில் 110 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 110ஓட சைஸ் இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு ப்ராடாக நல்ல பல்கராக டயர் வந்து இருக்கும். டிஸ்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு 242 mm டிஸ்க் பிரேக், ஆல்மோஸ்ட் ஒரு 260 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சிங்கிள் சேனல் ABSங்க. ஸோ ஸ்கூட்டரை பொறுத்தவரைக்கும் இது 150 சிசிக்கு மேலே போகிறதுனால சிங்கிள் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் வந்து கிடையாது. ஏன் டூயல் சேனலை விட ரியரில் டிஸ்க் பிரேக்ஸே கிடையாது. உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேவா. ஸோ ட்ரம் பிரேக் ஆப்ஷன்ஸ் வித் சென்சபிள் யூனிட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்சபிள் யூனிட் அப்படிங்கிறதப்ப ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிங் செட்டப் மட்டும் இருக்கும். அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரிங்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியுதா, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ரிங் செட்டப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து வராது. ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. என்னோட ஒரு மைண்ட் தாட்டில் ரியர்லேயுமே ஒரு டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா செம்ம இம்ப்ரெசிவாக இருந்திருக்கும். ரியரோட லுக்ஸ், ஸோ ஒரு குட்டியாக ஒரு டான்ஸர் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஸோ LEDs தான். ஸோ இதோடைய அந்த லுக்ஸ் வந்து பாருங்கள், ரொம்பவே ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் யூஸ்வலாக தெரியுது. உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கிடையாதுங்க. ஸோ நார்மலான ஒரு பல்ப் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்ஜின். பார்த்திங்களா,
நான் அப்படியே கீழே இறங்கி காட்டுறேன். செம்ம க்யூஜாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு பயங்கர பெருசாக இருக்குது. ஸோ ரொம்பவே ஒரு பெரிய ஒரு என்ஜின் செட்டப் தான். 150cc அப்படிங்கிறப்போ R15ஓட அதே என்ஜினை இந்த வண்டிக்குள்ளே அடக்கி கொடுத்துருக்காங்க. அதுவே பயங்கரமான விஷயம் தான். ஸோ டபுள் சைட் சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு யூஸ்வலான கேஸ் சார்ஜ்லாம் கிடையாது. நார்மலான லோட் சஸ்பென்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனில் உங்களுக்கு நல்ல ஒரு டயா நல்லாயிருக்கு. நல்ல பெரிய டயாவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நான் ரோட்டில் இவ்வளோ தூரம் ஓட்டிட்டு தானே வந்தேன். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பொறுத்த வரைக்கும் எல்இடி யூனிட்ஸ் வித் டிஆர்எல் லைட்ஸு. ஸோ டிஆர்எல் லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்ருக்கு. நான் உங்களுக்கு டவுன் பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த லைன் பேட்டர்ன் வந்து அப்படியே டிஆர்எல் லைட்ஸு. ஸோ உள்ளாரையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்செட்டை பார்க்குறதுக்கு எனக்கு R3 தான் ஞாபகப்படுத்துது. பழைய R3 அது இப்படி தான் இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாமே செட்டப் பார்க்குறதுக்கு. பட் அது வந்து ஹாலஜனில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு எனக்கு R3 அந்த ஒரு லுக்ஸை இன்ஸ்பயர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. பல்ப்ஸ் தான். ஸோ பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. அந்த பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது கீழே வந்து கொடுத்துருக்கிறது. ரேடியேட்டர் ஃப்ரண்ட்டில் வரலைங்க, ரேடியேட்டர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ரேடியேட்டர், இந்த வண்டியோட ரேடியேட்டர். அண்ட் ஃப்ரண்ட்டில் என்னடா இது அப்படின்னா, நம்ம ஸ்கூட்டர் மாதிரி நடுவில் காலெலாம் தூக்கி போட்டு ஓட்ட முடியாது. அப்படியே நம்ம பைக்கு மாதிரி தான் காலை தூக்கி மேலே போட்டு தான் உட்காரணும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரியர்லையுமே நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் இருக்குது பின்னாடி. சாரி கார்டு எல்லாமே ஆப்ஷனல்ஸில் வரும், பட் இப்போதைக்கு கிடையாது. அண்ட் பிடிச்சிக்கிறதுக்கு இதோ இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க ஹோல்டர் மாதிரி. ஸோ அது நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அண்ட் பெயிண்ட் ஜாப்ஸ் எல்லாமே பார்க்குறப்போ நம்ம R15ஓட அதே ரேசிங் ப்ளூ 155ங்கிற ஸ்டிக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Yamaha லோகோ இருக்குது. அண்ட் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் எல்லாமே இங்கே வரைக்கும் வருது. ஏரோக்ஸ் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. VVA வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா R15ஓட அதே டோனில் 155 லிக்விட் கூலிங் லிக்விட் கூல்டுன்னு எழுதியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பெயிண்ட் ஜாப் இது ஒரு ரேசிங் ப்ளூ அந்த ஒரு பெயிண்ட் ஜாப் தான். வீல்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் யூனிட் வந்து பார்க்கலாம், சுவிச்சஸோட யூனிட். ஸோ சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்டிவா அந்த ஜூபிட்டர் எல்லாத்துலேயுமே இருக்குல்ல ஆக்சஸோ, அதே மாதிரியான ஒரு டைப் தான். ஸோ கீயை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க Yamaha அப்படிங்கிறத. நல்லா இருக்குது, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அந்த டோர் க்ளோஸ் பண்ணுற அந்த ஒரு நாபுமே கொடுத்துருக்காங்க. 2 கீஸ் வந்து வருது. ஸோ போட்டு பார்த்துடலாம் அந்த இதில் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஆஃப். இது வந்து நார்மலாக ஆஃபில் இருக்கக்கூடிய சிஸ்டம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே இதை ஒரு புஷ் பண்ணி இந்த பக்கம் ஷட் பண்ணுறது. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ புஷ் பண்ணி லைட்டாக ஒரு திருப்பினோம்னா நமக்கு வந்து லாக், இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லாக் ஆகிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷட் பட்டன் வந்து வச்சுப்போம். ஓப்பனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபியூவல் வந்து அழுத்தினீங்கன்னா ஃபியூவல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஃபியூவல் இது வந்து பார்த்திங்கன்னா E20. ஸோ அதாவது எத்தனால் 20 BS6ஓட phase 2 எடிஷன் ஒரு BS7 எடிஷன் சொல்லலாம். ஃபியூவல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் டேங்கோட ஏரியா. அண்ட் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு ஓப்பன் பண்ணிடலாம். பா, என்னங்க இது இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. சூப்பருங்க, நல்ல பெரிய ஸ்பேஸ் தலைவா. உண்மையாலுமே பயங்கர பெருசு தான். அந்த ஜூபிட்டர் 125 இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. நல்லா இந்த லென்த்து ஃபுல்லாகவே பிளேஸ் தான். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து இது கிடையாது, ஃபியூவல் டேங்க் வந்து கிடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க, எம்டி ஸ்பேஸாக. நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே கன்சோல் மீட்டர் வந்து பார்க்கலாம். கன்சோல் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பைக் மாதிரி தாங்க, ஏறி உட்காந்து தான் இந்த வண்டியை வந்து இது காட்டணும். ஸோ நடுவில் கால் வச்சு இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ கீ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பிரைட்னஸ் குறைச்சி காட்டுறேன், தெரியுதா என்னன்னு தெரில. ஸோ உங்களுக்கு நார்மலாகவே காட்டிடலாம். சரி, ஓகே. எனக்கு கொஞ்சம் டே லைட்டில் இது ரொம்பவே கம்மியாக இருக்குது. எனக்கு கேமரான்னு இல்லை, நார்மலாக பார்க்குறதுக்கே ஒன்றுமே தெரில. ஸோ இது மேபி ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருந்துருக்கலாம் என்னோடய தாட் படி. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. தென் இங்கே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு டேக்கோமீட்டர் இருக்குது. ஃபியூவல் ஒரு இண்டிகேஷன்ஸ், டைமு, கிலோமீட்டர். இந்த பக்கமே டேக்கோமீட்டர் தான் இருக்குது. அண்ட் ஸ்பீடோமீட்டர், TCS, அவ்வளோதான். இதோடைய மோட் பட்டன்ஸ் எல்லாமே எங்கே கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. மெனு இந்த இடத்துல, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மெனு இருக்குது. ஸோ டச் பண்ணி பார்ப்போம். ட்ரிப் 1. அந்த ஃப்ளாஷர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க டிப் அடிக்கிறதுல. ட்ரிப் 2, ஃபியூவல், தென் ஃபியூவல் ஈக்கணும் அது கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஈக்கோமீட்ரு, பேட்ரி,
தென் அவ்வளோதாங்க ட்ரிப்பு. நார்மலாக அதே விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. பட் நிறைய விஷயங்கள் இருக்குது. வி பெல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ஒரு பைக்கில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே இந்த வண்டியிலுமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக லெக் ஸ்பேஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், செம்ம லெக் ஸ்பேஸு. அண்ட் கீஸ் எல்லாமே, அதாவது கீஸுங்கிற ஐகான்ஸ் எல்லாமே, இந்த பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்வலாக வந்து மற்ற பைக்கில் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன், ஹசார் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர் பவர் பட்டனு. ஸோ ஸ்டாண்ட் போட்டிருந்தால் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நான் ஸ்டாண்ட் எடுத்துட்டேன். நல்லா இருக்குங்க, ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்டாண்டு போட்டால் ஆஃப் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ், இண்டிகேட்டர்ஸ் நல்லா இருக்குது. நான் வரும்போது யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாயிருக்கு. ஹாரன் பரவாயில்ல, ஹாரன் ஓரளவுக்கு நல்லா லவுடாகவே டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட ஸ்டிச்சிங் ஒர்க்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது. பக்கெட் சீட் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அது இன்னுமே சூப்பராக இருக்குது வண்டிக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இவ்வளோ தான், நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். பட் மோஸ்ட்லி இந்த வண்டி யார் விரும்புவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 150cc ஸ்கூட்டரில் எனக்கு ஸ்கூட்டர் தான் ப்ரோ வேணும், பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பெஸ்ட் என்ஜின் இருக்கக்கூடிய 150cc ஸ்கூட்டருங்க, கண்டிப்பாக இதை சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு 40 to 45 உங்களுக்கு தாராளமாக மைலேஜ் வந்து கிடைக்கும். பட் அதுக்கு நீங்கள் எக்கனாமி மெயின்டைன் பண்ணணும். எக்கனாமி மெயின்டைன் பண்ணால் நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆன் ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா 1,08,000. ஸோ ஐ மீன் 1,80,000, 1.8 lakhs வருது. ஐம் சாரி, 8,000ன்ட்டேன். ஸோ 1.75லேருந்து 1.80 lakhs. ஸோ 1,75,000லேருந்து 1,80,000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. உண்மையாலுமே ஒரு நல்ல ப்ரைஸ் இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் நிறைய பேர் விரும்பி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக நானுமே ரோட்டில் இந்த பைக்கை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ யாராவது இந்த வண்டியை உங்களுக்கு நெய்பர்ஸோ இல்லை நீங்கள் இந்த வண்டியை ஓன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, முக்கியமாக என்ன மைலேஜ் வருது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை தொடர்ந்து இந்த வண்டியோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூ வந்து பார்க்கலாம், வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏராக்ஸ் 155 இந்த ஸ்கூட்டரோட டெஸ்ட் ரைட் ரிவ்யூவில் நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.